இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஜுவல்லரி பேஜில் இந்த இன்விசிபிள் செயின் மாடல் பார்த்தேங்க. அந்த மாடல் இருக்கிற மாதிரியே சிமிலராக எங்கிட்ட பெண்டன்ட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த மாடல் இருக்கிற மாதிரி சேம் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே எங்கிட்ட இருந்துச்சுங்க. அந்த டிசைன் அப்படியே நம்ம ரிப்ளிகேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கியர் ஒயர் எடுத்து தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹூக்கை மட்டும் லாக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த மாடலில் என்ன இதில் இருந்துச்சோ அதே மாதிரி கியர் லாக்கு, பிளாக்கு கிறிஸ்டல் பீடு, அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக்கு ஒவ்வொரு சைடும் அந்த மாதிரி 3 வரும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பாலுங்க, அதுதான் வந்து பெண்டன்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு 2 சைடுமே வந்து கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி அதை லாக் பண்ணுறதுக்கு கியர் லாக்கு. இந்த மாதிரி 2 சைடுமே ஃபஸ்ட்டு ஈவனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹூக்கு எல்லாம் போட்டு வந்து லாக் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட் நான் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து பெண்டன்ட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த மாதிரி 2 சைட்ஸும் வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து லாக் பண்ணிட்டேங்க. இந்த சிம்பிள் டிசைன் செய்யறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போதுங்க, டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். ஆனால் இது போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக் வந்து நல்லா எலகண்ட்டாக இருந்துச்சுங்க. சப்போஸ் உங்ககிட்டயும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாடலை நம்ம இன்விசிபிள் பிரேஸ்லெட்டாக கூட ட்ரை பண்ணலாங்க. போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நான் செஞ்சதும் அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க.